ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் கார்யதே ஹ்யவசः கர்ம சர்வः பிரகிருதி ஜைர்குணைஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிக முக்கியமான ஒரு கருத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அர்ஜுனனுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது இந்த செயலிலிருந்து தப்பித்து ஓடிவிட வேண்டும். ஏன்னா அவன் செய்யக்கூடிய அவனுடைய ஸ்வதர்மம் பயங்கரமானதாக அவனுக்கு தோன்றுகிறது. மனசுல பற்று, சோகம், மோகம் நம்ம மறக்கவே கூடாது. அர்ஜுனன் எப்படிப்பட்ட மனநிலையுடன் இருக்கிறான் அப்படிங்கிறது. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த செயல் தான் ரொம்ப கொடூரமானதாக இருக்கிறது. ஞானத்தை பெற்று மோட்சத்தை உணர்ந்து நான் ஏன் அந்த பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதற்குத்தான் பகவான் படிப்படியாக விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப மனோதத்துவ ரீதியான ஒரு அப்ரோச், அணுகுமுறை என்று சொல்லலாம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜாத்துனா ஒரு பொழுதும், கஷ்சித்து எவர் ஒருவரும், யாராக இருந்தாலும் சரி, க்ஷணம் அப்பி ஒரு கணம் கூட, அகர்ம கிருத்து நஹி திஷ்டதி, அகர்ம கிருத்துனா செயல் புரியாமல் ஒரு கண நேரம் கூட யாராலையும் ஒரு பொழுதும் இருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றார் பகவான் அப்படின்னா, சர்வகன எல்லோருமே பிரகிருதி ஜெய்ஹி குணைஹி, இந்த பிரகிருதி, இந்த மாயையினுடைய 3 குணங்கள் இருக்கே, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களால் தூண்டப்பட்டு அவசகன நம்மையும் அறியாமல், அதாவது நம் வசம் இல்லாமல், நம்ம பண்ண வேண்டாம் நினைச்சாலும் பண்ணுவோம். அப்படி அவசக கர்ம காரியத்தே, செயல்களில் ஈடுபடுத்தப்படுகிறோம். வினை பயன்களால செயல்ல ஈடுபடணும்னு சொல்லுவாங்க. நம்ம குணங்களே அப்படிதான் இருக்கு. ஏன்னா நம்முடைய மனம், நம்முடைய புத்தி, நம்முடைய உடல், இதெல்லாம் என்னது? முக்குணமயமானது, முக்குணங்களால் ஆனது தானே. இப்ப இந்த 3 குணங்களின் பிளக்சுவேஷன் நம்ம உடம்புல, மனசுல எல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம செயல் புரிந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம செயல் புரிய வேண்டாம் அப்படின்னு உட்கார்ந்தாலும் நம்மால செயல் புரியாமல் இருக்க முடியாது. இது ஃபேக்ட், இந்த நேச்சர். முதல்ல இயற்கையை என்ன விஷயம் அப்படிங்கிறத உள்ளது உள்ளவாரி புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சொல்யூஷன் தேடுறது. முதல்ல பகவான் என்ன சொல்றது, ரூட் காஸ் அனாலிசிஸ் மாதிரி முதல்ல இதுதான்ப்பா உண்மை என்ன அப்படிங்கறத சொல்றாரு. இதுதான் ஃபேக்ட். என்னது அப்படின்னா, நம்மளால செயல் புரியாம இருக்க முடியாது. ஒரு பக்குவம் இல்லாதவருக்கு, நம்ம எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம். ஒண்ணுமே பண்ணாம, கையில போன் கூட இல்லாம ஒரு இடத்துல உட்காருங்க அப்படின்னா 5 நிமிஷம் ரொம்ப அப்படியே 5 மணி நேரம் மாதிரி தெரியும். சிக்னல்ல அந்த 20 செகண்ட் 30 செகண்ட் அவ்வளோ பெரிய காலமாக நமக்கு தெரியும். ஏன் தெரிகிறது அப்படின்னா, நம்மளால சும்மா இருக்க முடியாது. நம்ம வெளியில செயல்புரியத்தர மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். உண்பது நாழி, உடுப்பது 4 முழம், எண்ணுவது 8000 கோடிமாங்க. அவ்வளவு எண்ணங்கள் மனசால நம்ம செயல் புரிந்து கொண்டே இருக்கோம். உடம்பால செய்யறோம். சில பேர் பாத்தீங்கன்னா கையை கால் வச்சு சும்மாவே இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ரஜோகுணத்தோடைய அந்த ஒரு ஆதிக்கம் இருக்கும். பகவான் இந்த 3 குணங்கள் எப்படிப்பட்ட செயல்களில் நம்மை தூண்டும் அப்படிங்கறதெல்லாம் பற்றி விரிவாக 14வது அத்தியாயத்துல உபதேசிப்பார். நம்ம அங்க படிப்போம். ஆக யாராலையுமே செயல் புரியாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது பக்குவம் இல்லாத ஒரு சாதாரண மனிதனால செயல் புரியாம இருக்க முடியாது. இது ஒரு ஃபேக்ட், இது ஒரு அடிப்படை உண்மை. சுவாமிஜி ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கோவில்ல ஒரு சாமியார் அமர்ந்திருந்தார். அவர் பாட்டுக்கு இருக்காரு, எந்த வேலையும் செய்ய மாட்டார், அமைதியா கோவில்ல அமர்ந்திருக்கார். ஒரு மனசுக்குள்ள ஜபம் பண்ணுவார், ஏதோ பண்ணிட்டு இருப்பார். அந்த கோவிலுக்கு ஒரு அறநிலையத்துறை அதிகாரி வந்தார். அவர் தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு அந்த கணக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அதுல சும்மா இருக்கிற சாமியாருக்கு ஒரு பட்ட சோறு அப்படின்னு எழுதியிருந்தான். கணக்கு எழுதியிருக்காங்க. சும்மா இருக்கிற சாமியாருக்கு ஒரு பட்ட சோறு. ஒரு பட்ட சோறுன்னா அந்த பிரசாதத்துல ஒரு பகுதி. அவர் கோவம் வந்துடுது. எல்லாரும் கோவில்ல ஒருத்தர் ஒரு வேலை பண்றாங்க, சாப்பிடலாம். இவர் எப்படி ஒண்ணுமே பண்ணாதவருக்கு எதுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய், நீங்க சும்மா இருக்கிற சாமியாருக்கு எதுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இது ஒரு கற்பனை கதை, ஆனாலும் நமக்கு ரொம்ப உண்மையை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். உடனே அந்த சாமியார் சொன்னாரா, சரி அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் நீங்க என்ன மாதிரி ஒரு நாள் முழுக்க சும்மா இருந்து பாருங்க அப்படின்னு சொன்னார். ஒரு சேலஞ்ச். சரின்னு அந்த அதிகாரியும் கிளம்புற 9 மணிக்கு உட்கார்ந்தாரு அந்த கோவில் மண்டபத்துல. பார்த்தா மணி 9:15 தான் ஆச்சு. என்ன பண்றதுனே புரியல. சும்மா இருக்கணும், போனும் பார்க்க கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, எந்த காரியமும் பண்ணாம அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கணும்.
மணி 10 ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, முடியல. எழுந்தார். நேரா போய் அந்த நோட்ல வந்து சும்மா இருக்கிற சாமியாருக்கு 2 பட்ட சோறுன்னு எழுதிட்டு போனாராம். அப்படி ஒரு கதையை சொல்லுவார் சுவாமிஜி. என்னன்னா சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம். ஏன்னா நம்மளோட இயல்பு, நம்மளோட நேச்சரே அப்படிதான் இருக்கு. நம்மளோட இயல்புனான உடல் மனம் அதனுடைய இயல்பே எப்படி இருக்குன்னா அந்த செயல்களை நோக்கி ஓடுவதாகத்தான் இருக்கிறது. பரபரன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். ஒன்னும் பண்ணாம இருக்கிறது. ஏன்னா நம்ம என்ன படிச்சோம் 2வது அத்தியாயத்துல, ஆத்மா அகர்த்தா, நான் செயல் புரியாதவன். அந்த உண்மையை உணர்ந்து தன்னை ஆத்மாவாக உணர்ந்தவரால் தான் எதுவும் செய்யாமல், ஏதாவது செய்தாலும் அதனால் தான் பாதிக்கப்படாமல் ஒரு உண்மையான லீஷர்ல இருக்க முடியும். மற்ற பொதுவா இங்க அர்ஜுனன் மாதிரி நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களை பகவான் வைத்துக்கொண்டு சொல்றாரு. பொதுவான இது என்னன்னாக்கா, மனிதனால செயல் புரியாம சும்மா இருக்க முடியாது. இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொள் அர்ஜுனா. ஏன் அப்படின்னா, இந்த பிரகிருத்தியின் குணங்கள் மனிதனை வந்து தன்வசம் இல்லாமலேயே அவனை செயலில் ஈடுபடுத்தும், தூண்டும். நிறைய காரியங்கள்ல வந்து நம்ம செய்ய வேண்டாம்னு நினைச்சு வாசனைனால செய்வோம், பழக்கத்தினால செய்வோம். ஆக இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமா நம்மை பற்றி, நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளை பகவத்கீதை எப்படி நமக்கு கற்றுத்தருகிறது. நான் ஏன் இந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னா, ஒன்னொன்னுக்கும் இது தப்பிக்கிற வழி அல்ல, உண்மையை புரிந்து கொள்கிறோம். பகவான் எப்படி இதுல இருந்து விடுபடுறதுங்கிறதுக்கும் வழி சொல்லி தருவார். ஆனா முதல்ல இருக்கிற உண்மையை தெரிந்து கொள்வோம். ஆமா, நம்ம எல்லாரும் பரபரப்பரன் செயல்களில் நம்ம வசம் இல்லாமையே செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது ஒருத்தன் வேலைக்கே போகல அப்படின்னா கூட என்ன செய்யறான், மனசுக்குள்ள ஏகப்பட்ட ட்ரீம்ஸ், ஏகப்பட்ட மனோரத்தங்கள் ஓடிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்ல, இந்த கையில ஒரு போன்கிற விஷயத்த வச்சுட்டு நீங்க சும்மாவே உட்கார்ந்தாலும் சும்மா உட்கார்ந்துருக்கோன்னு அர்த்தமா? அதுக்கு பேர் இல்ல. சும்மா இருக்கிறதுங்கிற வார்த்தையே ரொம்ப அழகானது. சும்மா இருக்க சுகம் சுகம்னு தாயுமானவர் பாடினாரே. சும்மா இருத்தல்னா ஸ்வமாக இருத்தல், தன்னில் தான் நிலைத்திருத்தல், தன்னுடைய இன்பத்திற்காக, தன்னுடைய பாதுகாப்பிற்காக, தன்னுடைய அமைதிக்காக புறத்தில் எதையும் தேடாமல் சுதந்திரமாக இருத்தல், தன்னில் தான் இன்புற்று இருத்தல். அதுக்குதான் ஸ்வம்மா இருத்தல், சும்மா இருத்தல்னு அர்த்தம். ஆக நம்ம வந்து இந்த உலகத்துல சாதாரண மனிதர்களாக, பக்குவம் இல்லாதவர்களாக இருக்கிறவர்களுக்கு வந்து நான் திடீர்னு கர்மத்தை விடுறேன், நான் செயல் புரியாம இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது வந்து ஹம்பக் தான், அது நடக்காது அப்படிங்கிறது பகவான் இந்த உண்மையின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.